விஜய் டிவி நீயா நானா. இந்த நீயா நானா என்பது எப்பவுமே நீயா நானா என்று நடைபெறும். ஆனால் நேற்றுக்கு எப்படி நடந்ததுன்னா, நாயா நானா என்று நடைபெற்றது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த தெருநாய்களை வந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு இல்ல இல்ல அதை காக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தரப்பும் வந்து நியாயமா இவங்க 2 பேரும் விவாதிக்க வேண்டிய ஒரு களம். ஏன்னா, நீங்க தெருநாய்கள் இங்கே தெருநாய்களால் பாதிப்பு ஏற்படுது. தெருநாய்களால் வந்து நாய்க்கடி ஏற்பட்டு நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. லட்சக்கணக்கான பேர் வந்து ஒரு ஆண்டுக்கு பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இதில ரேபீஸ் தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பல வ நெறைய பேர் இறக்குறாங்க அப்படின்ற அந்த நிலை இருக்கு. இல்லன்னு மறுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் தெருநாய்கள் இப்ப நடுவுல வண்டி ஓட்டிட்டு போகும்போது குறுக்க வந்துருது. குறுக்க ஓடி வரும்பொழுது வண்டி டூ வீலர் அ ப கீழ விழுந்து இறக்குறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அடிபட்டவங்க நெறைய பேர் இருக்காங்க. இது மாரிலாம் நடந்திருக்கு. ஸோ இப்படிலாம் இருக்கிற சூழல்ல, தெருநாய்களை நம்ம தெருவில் விடலாமா? வேண்டாமா? இவற்றை எங்கே கொண்டு போய் விடுவது? இதற்கு இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு ஒரு விதமான ஒரு தீர்ப்பை கொடுத்தது. டெல்லியில பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தெருநாய் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கின்ற சூழல்ல, அதில வந்து நம்ம தெருநாய்கள்லாம் கொண்டு போய் ஒரு ஷெல்டர்ல வையுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சாத்தியமா? எத்தனை ஷெல்டர் ஏற்படுத்துவீங்க? லட்சக்கணக்கான நாய்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் எத்தனை ஷெல்டர் நீங்க ஏற்படுத்துவீங்க? இதையெல்லாம் கும்பலாக வைத்தால் இது ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக் கொள்ளாதா?